எப்படா 5 மணி ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவரோட வேட்டையன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தலைவர் வந்து ஞானவேல் டைரக்ஷனில், உங்களுக்கு தெரியும் ஞானவேல் ஜெய்பீம் படம் அவ்வளோ பெரிய ஹிட்டு, அவ்வளோ அழகான ஸ்க்ரீன் ப்ளே, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துக்கிட்டு பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி படத்தை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுன ஞானவேல் இந்த பக்கம் தமிழ் சினிமாவோட ஹையஸ்ட் கலெக்ஷனில் இருக்கிற ஜெயிலர் படம் நடித்த சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த். ஸோ இவங்க 2 பேரோட காம்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் பல பேருக்கு இருக்கும். ஸோ வேட்டையின் படம் கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. ஸோ பெருசாக அப்டேட்டில் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்குது. நிறைய பேர் கலாய்ச்சாங்க, நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, நிறைய பேர்கிட்ட போய் ரிவ்யூ கேட்கும்போது கூட சொல்கிறாங்க வேட்டையன் அப்படி ஒரு படம் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இந்த படம் ரொம்ப சைலண்டாக ஷூட்டிங் போச்சு, ரொம்ப அமைதியாக அதோட ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. ஒரு அப்டேட் கூட விடலை. இப்போ படம் ஆரம்பித்த டயத்தில் ஒரே ஒரு போஸ்ட் விட்டாங்க வேட்டையன் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு 1 or 2 months கழிச்சு வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி விட்டாங்க வேட்டையன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டுமே கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஒரு 3 weeks முன்னாடி படம் அக்டோபர் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு போஸ்டர் கொளுத்தி கொண்டாடிட்டாங்க அந்த ஒரு போஸ்டரு. அப்படிங்கும்போது அந்த படத்தோட சாங் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கவே முடியாது. அப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க நம்ம தலைவரோட ஃபேன்ஸ். ஸோ பயங்கர ஆர்வமாக லைக்கா ப்ரொடக்ஷன் ரொம்ப எதிர்பார்த்து 5 மணிக்கெலாம் அப்படியே ட்விட்டரை ஸ்வைப் பண்ணி யூடியூப் ஸ்வைப் பண்ணி பார்த்தா அப்டேட் ஆகலை. வழக்கம் போல் லைக்கா அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 5-4 தான் அதோட அப்டேட்டே லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து ட்விட்டரில் கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லி லிங்கை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை, டைம் ஓடிக்கிட்டு இருக்குது. ப்ரீமியர் சொல்லி அந்த டைம் ஓடும்ல, அந்த இதில் ஓடுது. சரி வேறு வழி இல்லாமல் அதையும் வெயிட் பண்ணி கேட்டோம்னா காதுக்குள்ள அப்படியே இன்னும் அது கேட்டுகிட்டே இருக்குது. சாங் பயங்கரமாக இருக்குது, இன்ட்ரோவே அட்டகாசமாக இருக்குது. அந்த கேட்டில் ஸ்டார்ஸ்லாம் டக்குன்னு ஓப்பன் ஆகுது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு வருது, தலைவர் என்ட்ரி கொடுக்குறாரு, சொடக்கு போடுறாரு. அந்த லுக்கு பார்க்கணும், தலைவரோட அந்த என்ட்ரி லுக்கு பார்க்கணும். அப்பா எப்படி சொல்ல, இன்னும் ஒரு 30 வருஷம் நடிக்கலாங்க இந்த மனுஷன் இன்னும் ஒரு 30 வருஷம் நடிக்கலாம், அப்படியே இருக்காப்புல. சரி ஓகே, வயசாயிருச்சு, 73 வயசு ஆயிடுச்சு. 73 வயசு ஒரு மனுஷனுக்கு மேக்கப் போட்டால் இளமை திரும்பிடுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. கொஞ்சம் வயசானது தெரியும் இல்லையா? ஆனால் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறோம், அந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ அந்த ஹை குவாலிட்டியில் பார்க்கும்போது அந்த ஸ்கின் டோனெல்லாம் பார்க்கணும், அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த ஃபேஸு, அந்த கோட்டு, எனக்கு இந்த கோட்டு ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, பாஷா படத்தில் கோட்டு சூட்டு 2ம் எடுத்து போட்டு நடக்கும் புளிய பாரடா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இல்லை, அது அப்படியே தலைவர் சூட் ஆகுது. அப்படியே சிங்கம் இன்னும் அந்த கோட்டை தூக்கி போட்டுட்டு அப்படியே நடக்கலை, ஓடுது, பாஞ்சி வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும் வேட்டையாடுறேன் நான் எதை சொல்கிறேன், சினிமாவில் இன்னும் அவர் நம்பர் 1. உங்களுக்கு தெரியும் ஜெயிலரை திரும்ப அடித்து நான் தான் நம்பர் 1 நிரூபித்த ஒரு மனுஷன். ஸோ வேட்டைங்கிற ஒரு கதையோடு உள்ளே வராரு. வேட்டைன் அப்படிங்கும்போதே அவங்க அந்த சந்திரமுகி மாதிரி அந்த கேட்டு ஸ்டார்ஸ்லாம் ஓப்பன் போட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க, தலைவர் என்ட்ரி. ஸோ ஸ்டார்ட் ஆகுது. முக்கியமாக கிட்டத்தட்ட 27 வருஷம் கழித்து இறந்து போன ஒருத்தருடைய வாய்ஸை இதில் வந்து ஏஐ மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. அவர் தான் மலேசியா வாசுதேவன். கிட்டத்தட்ட இளையராஜா படங்களில் எப்படி எஸ்பிபி, ஏசுதாஸும் அந்த மாதிரி மலேசியா வாசுதேவன் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். இளையராஜா படம்னால இந்த 3 பேரோட வாய்ஸ் இல்லாமல் படம் இருக்காது, பாட்டும் இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் மலேசியா வாசுதேவன். நான் தலைவரோட படத்துக்கு நிறைய பாட்டு பாடியிருக்கிறேன். அவர் இறந்துட்டார். கிட்டத்தட்ட 27 வருஷம் கழித்து அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஏஐ எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம நல்ல விஷயத்துக்கு யூஸ் ஆகுது, கெட்ட விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. பட் இந்த மாதிரி அவரோட வாய்ஸ் அப்படியே கொண்டு வரது, தலைவர் படமாக அந்த வாய்ஸ் வருது, அது சூப்பராக இருக்குது. அதேமாதிரி கேட்கும்போது பீட்டு எகிருது. நான் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன், என்னடா பாட்டு ஏதாவது அனிருத்து கொஞ்சம் சொதைப்பிறாலும் இல்லை. சேட்டை செய்ய வந்தல்லே, சேட்டன் வந்தல்லே, பேட்டையன் வந்தல்லே, வேட்டையன் வந்தல்லேன்னு சொல்லி ஆக்சுவலி லிரிக்ஸ் எனக்கு அந்தளவுக்கு புரியல. பட்டு கேட்கும்போது செம்மையாக இருக்குது. வேட்டையன் வந்தல்லை அப்படிங்கும் போலாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி தலைவரோட சின்ன பழைய படங்களுடைய அந்த சின்ன வார்த்தைகள்லாம் உள்ளே போட்டு லிரிக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. என்னடா இப்படி லிரிக்ஸ் பயங்கர ஃபயராக இருக்குது, யார் அப்படின்னு பார்த்தா சூப்பர் சுப்பு. நமக்கு தெரியும் ஜெயிலர் படத்தில் மியூசிக் வைரலாச்சோ இல்லையா, அவருடைய லிரிக்ஸ் பயங்கரமாக வைரலாச்சு. அளப்புற கிளப்புறம், தலைவர் நிரந்தரம், குட்டிச்சுவத்தை எட்டி பார்த்தா, உசுரை கொடுக்க கோடி பேர், பட்டத்தை பறிக்க 100 பேர். ஸோ இப்படிலாம் அந்த லிரிக்ஸ் நம்ம கேட்கணுமே ஜெயிலர். அப்போ அப்படி அவர் திரும்ப தலைவருக்கு வேட்டையின் படத்தில் ஃபஸ்ட்டு சிங்கிள் எழுதியிருக்கிறார். அப்படிங்கும்போது லிரிக்ஸ் எல்லாம் கேட்கும்போது அட்டகாசம் வரும், மியூசிக் தெரிவிக்க விட்டுருக்காப்புல. தலைவர் அதில் ஒரு ஸ்டெப்பு போடுறாரு. அப்பா இங்கிட்டு மஞ்சு வாரியர், இங்கிட்டு யாருன்னு தெரியல, நடுவில் வந்து தலைவர் ஆடுறாரு. அவ்வளோ நல்லா இருக்குது அந்த ஸ்டெப்பு. தினேஷ் வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு, அவ்வளோ நல்லா இருக்குது. முக்கியமாக அந்த சோஃபாவில் ஒரு பெரிய ராஜா சிம்மாசனம் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் தலைவர் ஏறிக்கிட்டு இப்படி சொடக்கு போட்டுக்கிட்டு அப்படி சாஞ்சிக்கிட்டு அப்படியே பாடும்போது இருக்கிற அப்படியே என்னையா இன்னும் இந்த குதிரை இன்னும் 40 வருஷம் இல்லை, இன்னும் 40 வருஷம் ஓடும். இப்போ கிட்டத்தட்ட 50 வருஷம் அந்த குதிரை ஓடி இருக்குது, இன்னும் ஒரு 50 வருஷம் ஓடும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு எனர்ஜி இருக்குது.
சாங் கேட்கும்போதே எந்திரிச்சு ஆடணும் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கான ஒரு மியூசிக் அனிருத் போட்டிருக்காரு. அனிருத்தும் பாடியிருக்காரு. ஆஸ் யூஷுவல் தெரியும், அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தலைவருக்காக என் உயிரே கொடுப்பேன், நல்ல சாங் கொடுக்க மாட்டான் அப்படின்னாரு. ஸோ வரிசையை தொடர்ந்து சாங் பட்டை கிளப்பிட்டு இருக்கு. கூலி படத்தில் ஒரு மியூசிக் விட்டாப்புல வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ வேட்டையன் மியூசிக் பயங்கரமாக இருக்குது. ஞானவேல் டைரக்ஷன் எனக்கு நம்பவே முடியல. ஏன்னா இந்த ஞானவேல் ஜெய்பீம் படத்துக்கும் இந்த வேட்டையன் படத்துக்கும் அந்த கொஞ்சம் கூட சம்மந்தம், அதான் இந்த சாங் கேட்கும்போது நம்ம இன்னும் ட்ரெய்லர் எதுவும் பார்க்கல, படம் பார்க்கல, இந்த சாங் பார்க்கும்போது இப்படி ஒரு சாங் ஜெய்பீமில் இல்லை. ஸோ தலைவருக்குன்னே இந்த செதுக்கி எடுத்துருக்கிறாரு. அட் த சேம் டைம் தலைவரோட மாசும் இருக்கும். ஞானவேல் அவர்களுடைய அந்த அந்த பொலிட்டிக்கல் சம்மந்தமான அந்த சமூக அக்கறையான கதையும் இருக்கும். ஏன்னா தலைவர் காலா கபாலி அப்படிலாம் நடிச்சிருக்கிறார். அப்படிங்கும்போது ஜெய்பீம் படம், ஏன்னா காலா கபாலியும் இந்த மாதிரி மாஸ் சாங்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு மாஸ் சாங் வச்சு நம்ம கதையை இட போட முடியாது. நிறைய பேர் வந்து இப்போயே கம்பெனி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இது ரஜினி படமாக இருக்கும், இது ஞானவேல் படமாக இருக்க போது, இல்லை இப்படி இருப்பா அப்படி இருக்கும். அப்படி கிடையாது. 50 தலைவர், 50 ஞானவேல். ஸோ ரெண்டும் சேர்ந்து மிக்சராகி ஒரு கொலாபரேஷனில் ஒரு செம்மையான ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்க போகிறாங்க. இந்த படம் எனக்கு 1000 கோடி 2000 கோடி வசூல் அப்பெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது மட்டும் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஸோ ஓவரால் பயங்கரமாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதில் வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. அமிதாப் பச்சன் இருக்கிறார், அதாவது ஹிந்தியில் தலைவரும் அமிதாப் பச்சன் சேர்ந்து நடித்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு 20-30 வருஷமாக அவங்க சேர்ந்து நடிக்கல. அதுக்கப்புறம் திரும்ப இணைகிறாங்க. அமிதாப் பச்சன், ஃபகத் பாசில், ராணா தகுபதி, ரித்தியா சிங், இன்னும் நிறையா பேர், நிறையா மல்டி ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் வச்சு ஞானவேல் எப்படிப்பட்ட ஒரு படத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அப்படியே பிரமிப்பாக இருக்குது. இன்னும் அது மேலே ஆர்வம் அதிகமாகுது. ஸோ இந்த படத்துக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அக்டோபர் 10 இன்னும் ஒரு மாதம் தான் தியேட்டர் பிளாஸ்ட் ஆக போகுது. ஸோ பாட்டு செம்மையாக இருக்குது, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. நான் திரும்ப போய் கேட்க போகிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை கேட்டேன். திரும்ப நான் இன்றைக்கி ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருப்பேன், நாளைக்கு கேட்டுகிட்டே இருப்பேன். பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது சீக்கிரம் ரிங்டோனாக வைக்க போகிறேன். ஸோ இது மாதிரி வேட்டையனோட அடுத்தடுத்த அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்ன ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.